பாரம்பரிய ஜோதிடம், ஐகர் ஜோதி நிலையம். ஜாதக நண்பர்களுக்கு தோஷங்கள், பரிகாரங்கள் முன்னோடியில் லக்னதோஷம், சிவதோஷம், குடும்பதோஷம் என்ற 32 தோஷம் முன்னோடியில் பதிவு செய்துள்ளோம். ஜாதகத்தில் பரிகாரம் செய்ய யோகம் இருந்தால்தான் பரிகாரம் செய்ய நிவர்த்தி ஆகும். முக்கியமான தோஷம் பிதிருதோஷம். பிதிருதோஷம் என்றால் திருமண வாழ்க்கை, கணவன் பிரிவினை, தொழில் பிரச்சனை, நோய் நொடி, கடன் தொல்லை, இருதார யோகம். பெண் சாபம் என்றால் வீட்டில் பிறக்கும் பெண்களுக்கு வளமான வாழ்க்கை, மன நிம்மதி, முன்னேற்றம் என்பது கிடையாது. பிரேத சாபம் என்றால் பிரேத சாபத்தின் தோஷம். பிரேத சாபத்தால் ஆயுள் குறைவு, அகால மரணம் ஏற்படும், தொழில் முடக்கம், வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்களிலும் தடை ஏற்படும், சுபகாரியங்கள் ஏற்படுத்தியவுடன் மரணத்தை ஏற்படுத்தி சுப காரியத்தை தடை செய்யும். பிரேத சாபத்துடைய பாதிப்பு. பெண் சாபத்துடைய அமைப்பு, பெண்களுடைய முன்னேற்றம், படிப்பு, கணவன் மனைவி பிரிவு, அவங்களுடைய மன நிம்மதி, எல்லா விஷயங்களையும் பாதிக்க செய்யும். இந்த வகையில் தோஷத்தினுடைய அமைப்பு கடுமையாக இருந்தால் முன்னேற்றம் என்பது பெரிதாகிவிடும். பிரம்மசாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறுப்பது, வித்தையை தவறாக பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைப்பது, இவற்றால் பிரம்மசாபம் ஏற்படும். பிரம்மசாபம் ஏற்பட்டால் சாபத்தினால் வித்யா நஷ்டம் ஏற்படும், படிப்பு தடை, படிப்பு இல்லாமல் போகும், படித்த படிப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் போகும் என்று இந்த பிரம்மசாபத்தினுடைய தோஷ பாதிப்பாகும். சர்ப்ப சாபங்கள். சர்ப்பங்கள் பாம்புகளின் வகைகள் தேவையின்றி கொள்வது, அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பது சாபம் ஏற்படுத்தும். தோஷத்தின் பாதிப்பு சாபத்தால் திருமண தடை, குழந்தை இல்லாமை, வீட்டில் சண்டை சச்சரவு, அமைதி இல்லாமை, காலசர் போன்றவை ஏற்பட்டுவிடும். கோசாபம் ஏற்பட்டால் கிரக பசுவை வதைப்பது, பால் மறுத்து போன பசுவை வெட்டி கொடுப்பது, கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது, பசு தாகத்தால் தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காமல் கோசாபம் ஏற்படும். சகல தோஷத்தினால் பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தினுடைய அமைப்பு தோஷங்களை கண்டறிந்து ஜாதக நண்பர்கள் தோஷ நிவர்த்தி செய்தால் அந்த தோஷத்தின் வாயிலாக சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது, பரிகாரத்தின் கிடைக்கும் என்பது எந்த சந்தேகமில்லை. நீங்கள் மனநிறைவோடு செய்ய வேண்டும். செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது ஐயமில்லை. குலதெய்வ சாபம் ஏற்பட்டால் நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை பூஜிக்காமல் மறுப்பது குலதெய்வம் சாபமாகும். குலதெய்வத்தினுடைய சாபம் உற்றார் உறவினர்கள் பிரிந்து செல்வது, குறையுடன் குழந்தை பிறந்து வம்சாவளி அழிவு, பொருளாதார இழதல், இந்த தோஷங்களால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். முன்னேற்றம். ஒரு ஜாதகத்தினுடைய தோஷத்தை கண்டறிந்து தோஷ நிவர்த்தி செய்து கொண்டால் அனைத்து ஜாதக நண்பர்களுக்கும் நன்மை நடக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பரிகாரங்கள் மூலம் சகலத்தையும் நீங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டால் நல்லது நடக்கும் என்பது ஐயமில்லை. வாழ்க்கை நலமுடன் குலதெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பெற்று சகல நன்மைகளும் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு ஐக்கிய ஜோதி நிலையம் நம்பர், இந்த ஜாதக நபர்கள் பார்க்கும் நண்பர்கள் 900 359 70 70 என்ற நம்பருக்கு கால் அளித்தால் உங்கள் ஜாதகத்தை பரிசோதித்து உங்கள் என்ன சாபம் இருக்கிறது, என்ன பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு இலவசமாக நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம்.
நீங்கள் எங்கே எந்த ஜோதிடரும் காட்டிக்கொள்ளலாம். இருப்பதா என்று தெரிந்து கொண்டால் நீங்க பரிகாரம் செய்து நன்மை பெறலாம் என்று மனதார நாங்கள் சகல கடவுளை பிரார்த்திக்கிறோம். இப்படிக்கு ஆதிக்கிரவ ஜோதி நிலையம்.